வணக்கம் கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி. யாருக்குன்னா நம்ம கிரேட் கமல்ஹாசன் சாருக்கு தான். நாங்கள் எங்கள் சேனல் ரொம்ப நாளாக கமல்ஹாசன் படம்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுட்டே இருந்தோம். கரெக்டாக நாங்கள் இப்போ தான் பண்ணலான்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. இதில் என்னன்னா இந்த பேசிக்னா ஒரு கமல் படத்தை எடுத்துட்டு அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஓகே இதில் என்ன புதுசாக யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கைண்ட் ஆஃப் பிரேக் டவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரேக் டவுன் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த படம் பண்ணும்போது இப்படி இருக்கும், அதை தான் பேசலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட், ஒரு எபிசோட்லயும் ஒரு கமல் படத்தை எடுத்துட்டு ஒரு 8 to 10 பாயிண்ட்ஸ் அப்படி பேசலாம்னு ஒரு ஐடியா. இதை ஃபர்ஸ்டா நாங்கள் இந்த எபிசோட்ல ஐகானிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை பற்றி பேச போறோம். அந்த படத்தோட பேர் என்ன, குருதி புனல். ஓகேவா? அந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதுல என்னென்ன பண்ணிருக்காரு கமல் கிரேட் லெஜெண்டா, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வேஸ்ட்லாம் பண்ண ஆல்ரெடி குறிப்பிட்ட இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இதில் என்னென்னா என்கிட்ட 10 பாயிண்ட்ஸாக நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், இந்த குருதி புனல். ஓகேவா? இது எல்லாருக்குமே நிறையா ஃபேக்ட்ஸ் தெரியும். இதில் 2-3 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், 2-3 ஃபேக்ட்ஸ் நாங்கள் அடிஷ்னலாக எடுத்து வச்சிருக்கோம். அப்படி தான் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்னன்னா இந்த படம் 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு ரீமேக். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், இந்த படம் ஒரு ரீமேக் தான். 1994 இந்தியில் துர்கால்னு ஒரு படம், அந்த படம் ஓம் புரின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ரீமேக் தான் ஆக்சுவலா இந்த படம். என்னன்னா இந்த படம் என்னன்னா அந்த தூர்கால் டைரக்டர் எடுத்துட்டு அந்த டைம்ல கமலோட ஃப்ரெண்டு போல அவர் பிரீமியர் ஷோ போட்டு காட்டியிருக்காரு, கமலுக்கும் பிசி ஸ்ரீராம். ஓகேவா? ரெண்டு பேரும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கமல் நான் இந்த படத்தை ரீமேக் பண்றேன் தமிழ் தெலுங்குல அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு இங்க அந்த படமா எடுக்கல, அவர் அந்த ஸ்டோரியை மட்டும் எடுத்துட்டு அவர் டேலண்டா அவர் என்ன ஸ்கில்ல படிஞ்சிட்டாரு. ஆக்சுவலா இந்த தூர்கால் ஒரு மிலிட்டரி பேஸ் பண்ண ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வச்சு இருக்கும். மோர் ஆஃப் மிலிட்டரி இதுல அதை போலீஸா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி ஆக்சுவலா நம்ம என்னடா கமல்ஹாசன் ஒரிஜினலா சொன்னாலுமே ஒரு ரீமேக் பண்றதுல அவர் ஒரு மிகப்பெரிய வல்லர்னு யாருக்குமே தெரியாது. நம்ம மோகன் ராஜாக்கு அப்புறம் ஒரு ரீமேக்ல சூப்பரா பண்ற ஒரு டைரக்டர் கமல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீமேக் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் கஷ்டமான ஜாப் ரீமேக் தான். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் இன்ட்ரெஸ்டா எனக்கு பட்டது அப்படிதான். ஏன்னா ஒரிஜினல் கூட எடுத்துக்கலாம், ஆனால் ரீமேக் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் இங்க பண்ணியிருப்பார் கமல், சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. நிறைய பேருக்கு இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நினைச்சா கமல்ஹாசன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னோட 2வது பாயிண்ட். இந்த படத்தோட டைரக்டர் பற்றி பேச போறோம். பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நம்ம லெஜெண்டரி பிசி ஸ்ரீராம். அவர் ஒரு நோன் சினிமாட்டோகிராஃபர், ஆனா அவர் இந்த படத்தோட டைரக்டர். ஓகேவா? அவர் ஒரு க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் கமல் தான். ஓகேவா? ரொம்ப நாளா கமலோட இருக்கிறவரா. அதனால இது அவர் ஃபர்ஸ்ட் படம்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவர் 3rd டைரக்ஷனல் படம் இது. அவரும் கமல்னா போய் பார்த்து எடுத்துட்டு பிசி ஸ்ரீராம் அவரோட இன்புட்டும் நிறைய சொல்லியிருக்காரு, கமலோட இன்புட்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி சூப்பரா எடுத்திருப்பாரு. பிசிக்கு அவ்வளோ ஸ்கில், டைரக்ஷனல் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டா ஓகே பிசி ஸ்ரீராம் கேமரா மட்டும் இல்லை டைரக்ஷன்லேயும் ஒரு பெரிய ஆளுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு பாயிண்ட் இது. அந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துருவார். கமலோட ஒர்க் பண்ணால் சாதாரண ஒர்க் பண்ண முடியாது. அதை சூப்பராக கம்பேர் பண்ணி அவரோட டச் பண்ணி பிசியோட ஸ்ட்ரச்சுமே நிறையா இருக்கும். பயங்கரமான டைரக்ஷனல் படம் தான். அடுத்தது இந்த இதில் 3வது பாயிண்ட், கமல் ஏன் இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதோட கோர் கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று என்னன்னா கமல் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது, பிசி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. பட் அதுக்கப்புறம் கமலே நடிக்கிறேன் அப்படின்னு உள்ள வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டோட டிமாண்டும் அப்படி இருந்ததால நிறைய கமல் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சார்பா கமலை தாண்டி எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ பர்ஃபெக்டா இந்த படம் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நம்ம ரீசெண்டா எல்லாம் சொல்லலாம் அமரன் செம்மையிட்டு அவ்வளோ ஒர்க் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த கமல் ஆஸ் அ ப்ரொடியூசராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்படி இருந்தா இந்த குருதி புனலோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பேசவே முடியாது. பட் ஸ்டில் மேபி அந்த குருதி புனலோட தாக்கம் தான் எனக்கு அமரன் அவர் அவ்வளோ லிபரல் கொடுத்துருக்கு ரீசனாக இருக்கும். யாரா மேபி அடுத்த பாயிண்டாவே நான் சொல்றேன். இந்த படம் ஒரு சைன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஆவடியில தான் நம்ம தமிழ்நாடு போலீஸோட ட்ரைனிங் செஷன் இருக்கு. அங்க போய் இவர் பார்த்து அந்த இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே கட்டுக்கிட்டு ஹேர் கட்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இன்புட் வாங்கி அது ஒரு ட்ரெயினர் வச்சு கிட்டத்தட்ட இதே தான் அவங்க அமரன்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்க மிலிட்ரியில. அவருக்கு அங்கிருந்து தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்தே எனக்கு தெரியும்.
ஆக்சுவலாக அந்த ஆவடி ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு நிறையா கற்றுட்டு அந்த போலீஸ் இது இப்படி இருக்குன்னு பக்காவான என்ன கேட்டால் ஒரு பக்காவான போலீஸ் பண்ணால் அதுதான். எந்த கமர்ஷியல் எலமெண்ட் இல்லாமல் ஒரு போலீஸாக இப்படி இயங்கும்னு சொல்லி ரொம்ப இருக்கும். சூப்பராக எடுத்திருப்பாரு. அவ்வளோ என்ன சொல்கிறது மைன்யூட்டாக எல்லாத்தையும் பார்த்து எடுத்தது தான். இதில் வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 5-6 பாயிண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து படத்தில் வந்து பாட்டே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாம் கைதியை சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டே இல்லாமல் தலைவன் வந்து 96லேயே 95லேயே வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. பாட்டே கிடையாது படத்தில். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேர் வந்து மகேஷ். அவர் வந்து இப்போ நம்ம கூட உயிரோட இல்லை. பட் ஸ்டில் அந்த டைமில் கமலோட நிறைய அசோசியேட் பண்ண ஒரு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். ஒரு காலத்தில் இப்படி ஜிப்ரான் இப்படி அசோசியேட் ஆயிருக்காரு, டிஎஸ்பி கூட இருந்தார். அந்த மாதிரி மகேஷ் வந்து ரொம்ப அசோசியேட் ஆகிட்டார். நம்ம கமல் பட்டிலலாம் டெபியூ ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் கமல் பட்டில் ஆலவண்டான்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரு 2-3 சடி லீலாவலின்னு நிறைய படம் கமலோட அந்த டைமில் வந்து இவர் தான் அதிகமாக ஆக்சுவலாக ஒரு 6-7 படம் தான் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே கமல் படம் தான். கமல் படம் இல்லாமல் ஒரு படம் ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இறந்துட்டார், சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் உயிரோடு ரகுமானுக்கு ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பார். ஏன்னா அவர் இன்ட்ரோ ஆனாலும் 92 பீரியட்ல தான் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ் கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த டைம்ல சாங்ஸ் இல்லாமல் எடுத்துட்டு ஒரு பயங்கரமான மூடா சொல்லுவோம். கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே, நம்ம ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்லவே தேவையில்ல, கமலோட டச்சு பயங்கரமாக இருக்கும். சொல்கிறேன் அந்த டைமில் அந்த ஒரு டிசிஷன் சாங்ஸ் தான் ஒரு மூவிங் ஃபேக்டராக இருக்கும்போது அதுவே வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு பேசும் பொருளாகவே மாறிச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் சொல்லும்போது அந்த படத்தில் அப்படியே பாட்டு இல்லாமல் எடுத்துருப்பாருன்னா சொல்லியிருப்பாங்க. ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் சொல்கிறேன், அந்த கட்ஸை சொல்கிறேன் கமல் சாரை. அடுத்ததான் நான் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னா அர்ஜுனோட கேஸ்டிங் தான். கமல் வந்து இந்த படம் ஃபிக்ஸ் ஆனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு அர்ஜுன் தான் வேணும். ஏன்னா அந்த டைமில் அர்ஜுன் தான் இந்த மாதிரி படம்லாம் நடிப்பார், தேசத்தோட இதுவாக நினைப்பார். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஷேடு இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஷேரை வந்து அர்ஜுனுக்கு கொடுப்பார். அர்ஜுனாலே நம்மளுக்கு என்ன தேசப்பற்றி படம், ஃப்ரீடம், கைண்ட் ஆஃப் கிரே ஸ்கேல்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு இது இருக்கும். அவர் வந்து கமல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். நான் பண்ணால் அர்ஜுன் தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக அர்ஜுனுக்கு வந்து கால் ஷீட் ப்ராப்ளம்லாம் இருந்துட்டு போல. பட் ஸ்டில் அர்ஜுனுக்காக கமல் டேரெக்டாக போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அர்ஜுனா ஆன்போர்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலாக தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் பண்ணதால ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து இனிஷியலாக இந்த படத்தோட டைட்டில் என்னன்னா ட்ரோகி அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருந்தாங்க. பிசி வந்து நெகட்டிவாக இருக்குது டைட்டில் வேணாம் அப்படின்னு ரிலக்டண்ட்டாக இருந்திருக்காரு போல். அப்புறம் குருதி புனல் ஒரு நாவல், அந்த நாவலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் பிசி வந்து இந்த நாவல் பேர் வைக்கலாம் அப்படின்னு கமல்கிட்ட சொல்லி கமலுமே சரி ஓகே இது ஃபைன் நல்லா இருக்குது டைட்டில் அப்படின்னு சொல்லி குருதி புனல்னு வச்சுட்டாங்க. ஆனால் தெலுங்கில் வந்து ட்ரோகின்னே டைட்டில் இருந்தது. அதான் தமிழில் ஒரு டைட்டில், தெலுங்கு ஒரு டைட்டில் போயிருப்பார் அந்த இதுலேயே. அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இதுதான் என்னன்னா, இதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டால்பி அட்மோஸில் வந்த ஒரு படம். டால்பி மிக்சிங் சவுண்ட்ல வந்து அப்பயே சூப்பரா ட்ரை பண்ணிருப்பாரு. வழக்கம் போல கமல் எங்கேயோ போயிட்டு டால்பி எல்லாம் பண்ணிட்டு தலைவர் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சவுண்ட் எஃபெக்ட்டுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அப்ப தெரியாது. பிலிம் டெக்னிக்கல் பீப்புள் அதுக்காக போனாங்க. ஆனா அது இப்போ நான் சொல்றேன், இப்ப இருக்கிற டெக்னாலஜி அவர் அப்பயே அந்த படத்துல ட்ரை பண்ணிருப்பாரு. அவர் தமிழ்ல இல்ல, இந்தியாவிலே அதான் ஃபர்ஸ்ட் படம். இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இந்த படத்துல வந்து டைலாக்ஸ் அண்ட் மேக்கப் ரெண்டுமே கமல் தான். மேக்கப் நீங்க நல்லா அந்த பிளட் ஸ்பிளாஷ்லாம் இன்னமும் ஐகானிக் ஒரு பிளட் ஸ்பிளாஷ்லாம் இருக்கும், அது ஃபுல்லாவே கமல் தான் மேக்கப். டைலாக்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஐகானிக் ஒரு டைலாக் இருக்கு, வீரன்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. வீரன்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்தேன். பயம் தெரியாம இருக்கிறதா வீரம். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அது கமல் தான் டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு. ஸ்டோரி எடுத்துட்டாரு, ஸ்கிரீன் பிளேவே சொல்லலாம். பட் ஸ்டில் எல்லா படத்துலயும் அவர் தான் கிரெடிட்ஸ் கொடுத்த டைலாக் மட்டும்தான். அடுத்தது வந்து இதான் கடைசி பாயிண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல. என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான இது 1995 வந்து இந்த படம் இது ஒரு ரீமேக் படம் தான். பட் அந்த 1995ல ஒபிஷியல் இந்தியா சப்மிஷனுக்காக ஆஸ்கார் போன படம் வந்து இதுதான். 1995 இந்தியன் கவர்மெண்டால ரெப்ரசென்ட் பண்ண ஆஸ்காருக்கு போன படம் வந்து குருதி புனல். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன ஒரு ரீமேக் படத்தை எடுத்திருக்காங்க. அப்ப அவர் என்ன மாதிரி படமா இருந்திருக்கும். அதனால தான் ஒரு ரீமேக் படமா ஒரு கமலோட ஸ்பெஷலே அதுரா. அந்த கோர் எடுத்துட்டு அவரு இன்புட்டை பண்ணனால தான் அந்த படத்துக்கான இது போச்சு. அந்த வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம குருதி புனல் தான் போச்சு. ஆனால் நாமினேட் ஆகல, பட் ஸ்டில் அதான் போச்சு. இதெல்லாம் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நார்மலாக சொல்கிறத இந்த படத்தில் வந்து நான் நினச்சி ஒரு சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். இது கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரை தான் எங்களுக்கு. இதே மாதிரி எல்லா படத்துக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதில் தெரியாமல் போச்சுன்னா ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ இது எனக்கு தெரியல, இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் மாற்றுறோம். இது ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக தான் வருது. நீங்கள் இந்த மாதிரி சீரீஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாரா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வருதுன்னே
இருக்குன்னே தெரியும். அதனால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.